அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய பௌர்ணமியானது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பௌர்ணமியாக பார்த்தீங்கன்னா அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களானது பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கிரக அமைப்பை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா கணித்து சொல்லப்படுது. அந்த வகையில் இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த பௌர்ணமியானது கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்கு, இந்த கிரக அமைப்பானது எந்த வலு அமைப்பை பார்த்தீங்கன்னா கொடுக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டானது பார்த்தீங்கன்னா படிப்படியாக நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு ஆண்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வீண் கவலைகளும் விரயங்களும் மருத்துவ செலவுகள் உள்ளிட்டவை பார்த்தீங்கன்னா இப்பொழுது படிப்படியாக குறைந்து வருமானங்கள் சேமிப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு. சுபகாரிய தடைகள் விலகி நினைத்ததை பார்த்தீங்கன்னா உடனடியாக நடத்தக்கூடிய ஒரு காரிய சக்தியானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். வருமானங்களும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. கடந்த சில காலங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைக்காத பலன்கள் ரெட்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா இப்போ கைக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன தகராறுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகளும் ஏற்படும். ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரங்களாக பார்த்தீங்கன்னா அமையுங்க. அரைகுறையாக நின்று போன கட்டிட வேலைகள் முழுமையாக பார்த்தீங்கன்னா இப்பொழுது முடிவடையும். கடன் தொல்லைகளில் இருந்து முழுமையாக விடுபடுவீர்கள். விலை உயர்ந்த தங்க அணிகலன்களை பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு சூழலானது உங்களுக்கு ஏற்படும். சொத்து பிரச்சனைகளை சுமூகமாக பார்த்தீங்கன்னா பேசி தீர்ப்பீர்கள். மகனுக்கு எதிர்பார்த்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வேலைகளானது கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டு. இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்க்கக்கூடிய மற்றும் நீண்ட காலமாக விரும்பிய மாற்றங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அல்லது குடும்பத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மீண்டும் தாய்நாடு திரும்பி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்குங்க. அதேபோல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது அதற்கான பொற்காலமான ஒரு காலமாக இருக்க போகிறது. வேலை மாற்றத்தை செய்ய விரும்பக்கூடியவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதற்கான முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடலாங்க. பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதங்கள் வரையிலுமே பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது. செலவுகளானது கட்டுக்குள் இருக்கும். அதேபோல் இந்த ஒரு மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் செலவுகளானது அதிகரித்து காணப்படுங்க. குடும்பத்திற்காக வீண் விரயங்களை செய்ய நேரிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய காற்றில் மழை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்வீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய தொகையானது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா சேரும். திடீர் அதிர்ஷ்டங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. தந்தை வெளியில் உள்ள சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பது என்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலுமே கொஞ்சம் முயற்சித்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதனை முடித்து கொள்ளலாம். நிதி நிலைகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடகராசிக்காரர்களினுடைய குடும்பத்தில் முக்கியமாக குடும்பத்தாருடன் ஏதேனும் வாக்குவாதங்கள் வரும் பொழுது அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா முன்கோபத்தில் பேசக்கூடாது.
குடும்பத்தினரோடு ஏதாவது ஒரு விதமான மனக்கசப்புகள் அல்லது குடும்பத்தினருடன் முழுமையாக ஒட்டுதல் இல்லாத நிலைகள் ஏற்பட்டது அப்படின்னா அந்த ஒரு சூழலை பார்த்திங்கன்னா தவிர்க்க பாருங்கள். ஆனால் இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2-3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அது இருக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலமாக திருமணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைகூடாது இருந்துச்சு அப்படின்னா அது இப்பொழுது பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு தருணங்களானது உங்களுக்கு அமைய பெறுங்க. குரு பார்வை மூலம் எல்லாமே உங்களுக்கு ரெட்டிப்பு அதிர்ஷ்டமாக பார்த்திங்கன்னா அமையும். திருமணம் சற்றென்று பார்த்திங்கன்னா கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்துடன் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது, வீண் விவாதங்களை தவிர்ப்பது மன நிம்மதியை உண்டாக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது. உடல் உஷ்ணம், தொற்று அல்லது சரும பாதிப்புகள் உள்ளிட்டவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனிச்சுக்கொள்வது நல்லது. இந்த ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களினுடைய விருப்பங்கள் ஆனது பார்த்திங்கன்னா நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. அரைகுறையாக நின்று போன கட்டிட வேலைகள் முழுமையாக பார்த்திங்கன்னா இப்பொழுது முடிவடையும். கடன் தொல்லைகளில் இருந்து முழுமையாக பார்த்திங்கன்னா நீங்கள் இப்பொழுது விடுபடுவீர். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா அமைய போகிறது. கெட்டவன் ராகு அஷ்டமத்தில் பார்த்திங்கன்னா இருப்பதனால அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரக்கூடும். அதேபோல் தடைகளும் தாமங்களும் பார்த்திங்கன்னா விலகுங்க. அதற்கான ஒரு கால சூழ்நிலைகளானது பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. மன சங்கடங்கள் உங்களுக்கு இப்பொழுது அகலும். ஞாபக சக்தியானது பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. தைரியங்களும் தெம்பும் பார்த்திங்கன்னா குடிக்கொள்ளும். நினைப்பது நடக்குங்க. உங்களுடைய அன்றாட பணிகளில் பார்த்திங்கன்னா திறம்பட செயல்பட உங்களால் முடியும். ஏற்றமான ஒரு பலன்களானது பார்த்திங்கன்னா உண்டாகும். ஆத்ம நாணங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உடலுக்கும் ஆன்மாவுக்கும் புத்துணர்வு தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகளும் நடக்கும். மேலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்கள் விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இருக்கீங்க. அதன் பிறகு ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக உச்சம் பெறப்போகின்றார். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக இழப்புகளில் இருந்து மீள முடியுங்க. அதேபோல் உங்களுடைய தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், நண்பர்களால் பார்த்திங்கன்னா வீண் விரயங்களானது ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. ஸோ கவனங்கள் தேவை. வியாபாரத்தில் பெரிய அளவில் பண முதலீடு செய்ய வேண்டாம். அதேபோல் யாருக்குமே பார்த்திங்கன்னா பெரிய பணம் கடனாக கொடுக்க வேண்டாம். சிலருக்கு சுப விரயங்கள் மிகுதியாகும். அதேபோல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்பொழுது தொழில், உத்தியோகம் அல்லது உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லலாம். பண வரவுகளானது உங்களுக்கு தாராளமாக இருந்தாலுமே தவிர்க்க முடியாத விரயங்களை சந்திக்க நேரிடுங்க. சேமிப்புகளும் உங்களுக்கு கரையும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது கவனங்களானது தேவை. ஜாமீன் பொறுப்பு ஏற்கக்கூடாது. சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம், வீடு, வாகனங்கள் என சுப செலவுகளானது ஏற்படலாகாங்க. அதேபோல் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிறர் விஷயங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. பங்கு வர்த்தகங்கள் புத்திசாலித்தனத்துடன் பார்த்திங்கன்னா செயல்படுவது ரொம்ப அவசியமானது. விரயமும் இழப்பும் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால் விழிப்புடன் செயல்பட வேண்டும். நேரங்களில் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு 7-8 அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகின்ற எதிர்மறை எண்ணங்களானது பார்த்திங்கன்னா விலகுங்க. கவலைகளானது பார்த்திங்கன்னா அகலும். உற்சாகமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த முன்னேற்றங்களால் மனம் மகிழும். தொட்டது துளங்கும். அதேபோல் கொடுத்த கடன்களானது பார்த்திங்கன்னா இப்பொழுது வசூலாகும். சிலர் புதிய கூட்டு தொழிலானது பார்த்திங்கன்னா துவங்கலாம். அல்லது பழைய தொழிலை பார்த்திங்கன்னா இப்பொழுது விரிவாக்கம் செய்யலாங்க. புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பணியில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள், இடமாற்றங்களானது ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. புதிய வேலை தேடக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கேற்ற வேலைகளானது இப்பொழுது கிடைக்கும். மேலும் கருத்து வேறுபாட்டுடன் வாழ்ந்த தம்பதிகளுக்குள் நல்ல புரிதலானது பார்த்திங்கன்னா இப்பொழுது உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. திருமணம், குழந்தை பேரு, வேலை வாய்ப்பு, சொத்து சேர்க்கை போன்றவற்றில் நிலவிய தடைகள் அனைத்துமே அகலுங்க. தேவைக்கேற்ற தன வரவால் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பொருளாதார நிலைகளானது சிறப்பாக இருக்கும். அழகு, ஆடம்பர நவீன பொருட்கள், தங்க வெள்ளி நகைகள் சேர்க்கையானது பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும். அரசியல் பிரமுகர்களுக்கு பார்த்திங்கன்னா மிக சாதகமான நேரங்கள் இது. தந்தையினுடைய ஆரோக்கியங்கள் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. உற்றார் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லும் போது வீண் மனஸ்தாபங்களை பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம்.
பொதுவாக அசுப கிரகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்திற்கு வருவது ரொம்ப நல்லது. அந்த வகையில் அசுப கிரகமான ராகு பகவான் 8ஆம் இடத்திற்கு செல்வதனால் சில அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ராகுவிற்கு குரு பார்வை இருப்பதனால அதிர்ஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேரதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உள்ளது. எல்லா செயல்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக சமாளித்து விடுவீர்கள். விபரீத ராஜயோகங்கள் உங்களை வழிநடத்த போகிறது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலைகளானது இப்பொழுது மாறும். தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.